இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். உங்கள் எல்லோருக்கும் உளமார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த புத்தாண்டானது நம்ம எல்லோருக்கும் மிக மகிழ்ச்சியாகவும் கடவுளுடைய ஆசிரை பொழிகின்ற ஆண்டாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு மிக முக்கிய கருத்தை தியானிக்கவிருக்கிறோம். ஒரு பாட்டில் ஒரு வரி இது: நாம் காணும் உலகில் ஏதும் தனிமை இல்லைன்னு ஒரு வரி வரும் பழைய பாட்டில். இந்த உலகத்தில் எல்லாமே இரண்டாகத்தான் இருக்கும், தனித்தனியாக இருக்காது. சரிங்களா? பிறப்பு இறப்பு ஆண் பெண் அனைத்துமே இரண்டாக தான் இருக்கும். அதுபோல் முன்ன சொன்னேன் இல்லையா, பிறப்பு இறப்பு. இந்த பிறப்பு கூட 2 வகையாகத்தான் இருக்கும் என்று நம்முடைய திருமறையான விவிலியம் சொல்லுகிறது. நம்ம ஞானஸ்தானத்தின் பொழுது இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். புது பிறப்பளிக்கும் தூய ஆவி, இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம கேட்போம். நம்ம அப்போ ஒரு மனிதன் பிறக்கின்ற பிறப்பானது தாய் வயிற்றிலே பிறந்து வருகிறான். அந்த உலகத்திலே அவனுக்கு முதல் பிறப்பு. 2வது பிறப்பு என்பது அவன் தூய ஆவியால் அவன் மீண்டும் பிறக்கிறான் ஞானஸ்தானத்திலே. அது 2வது பிறப்பு. முதல் பிறப்பு ஒரு சில கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், உடல் சார்ந்து இருக்கும். இந்த உலகத்தில் கட்டுப்பட்ட வாழ்வான், காசு பணம் சாதி மதம் இந்த விஷயங்கள்லாம் அவனோட உடம்பை அடக்கி ஆளும். 2வது பிறப்பானது எந்த ஒரு நிலைக்கும் உட்பட்டு இருக்காது அந்த பிறப்பு. ஏசப்பா அழகாக சொல்ற நட்சத்திர வாசிப்பாங்களா நீங்கள்? நிக்கதேம் கூட ஏசப்பா சொல்கிறாரு பாருங்க பார்ப்போம். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்போ நிக்கதேம் கேட்குறாரு, அது எப்படி ஆடுற மறுபடியும் நான் பிறக்கிறது? நான் திரும்பவும் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் பிறந்து வெளியே வரணுமா அப்படின்னு கேட்பாரு. அது ஏசப்பா சொல்ற வார்த்தை. அப்படி கிடையாது, நீ தூய ஆவியால் என்ன பண்ண, நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லுவார். அப்போது நிக்கதேம், நீங்கள் யார்? இப்போது ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு நபர், ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறீங்க, தலைமைச் சங்க உறுப்பினராக இருக்கிறீங்க. இதெல்லாம் முதல் பிறப்பினாலே கிடைக்கின்ற ஒரு அங்கீகாரம். இந்த உலக சார்ந்து வாழறீங்க, அந்த உலகத்தை விட்டு வெளியே வரணும். அதான் 2வது பிறப்பு. கடவுளுக்காக வெளியே வரணும், அது 2வது பிறப்பு. இன்னும் சொல்கிறேன் பாருங்க, இன்னும் ஒரு ஆரம்ப வருஷம் உங்களுக்கு புரியும். பேதுரு எடுத்துக்கோங்க, திருத்துவரில் எடுத்துக்கோங்க. அவர்கள் முதல்ல உடல் சார்ந்த பிறப்புன்னு உணர்ந்தது பயத்தை உணர்ந்தாங்க. ஏசப்பா இறந்த பிறகு ஓடி ஒளிஞ்சாங்களா இல்லையா? அவங்க உயிருக்கு பயந்து வாழ்ந்தாங்க. அப்போ அந்த உடல் உயிர்னு முதல் பிறப்பு அவங்களை கட்டுப்படுத்துது. எப்பொழுது ஏசப்பாவை அவர்கள் பார்த்து உயிர்த்த இயேசுவை கண்டார்களோ, அந்த உடல் சார்ந்த முதல் பிறப்பிலிருந்து வெளியே வந்தாங்க பாருங்க. சத்தால சாவரண்டா, என் ஆண்டவருக்காக சாவரண்டா, வெளியே வந்தாங்க பாருங்க. 2வது பிறப்பு. அப்போ இந்த 2வது பிறப்புக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. நட்சத்திரம் பாருங்களேன், நீங்கள் அன்றைக்கி காற்று வீசுது. அந்த காற்று எங்கேருந்து வரணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்கே போகுதுன்னு தெரியுமா? தெரியாது. வரும் போகும், அவ்வளோதான். உணரதான் முடியும். அப்படிப்பட்ட உணர்வு தான் 2வது பிறப்பு. இந்த பிறப்பு எங்கே ஆரம்பிக்கும், எங்கே முடியும் தெரியாது. ஆனால் நம் வாழ்கின்ற வாழ்க்கையில் உணர முடியும். நம்ம அதை இதைத்தான் ஏசப்பா சொல்றாருங்க, நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். இந்த உடல் சார்ந்த பிறப்பை அடுத்து தூய ஆவியில பிறந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எதுக்கும் கட்டுப்பட்டு இருக்க மாட்டீங்க. கட்டுப்பட்டுன்னா எந்த விஷயத்துக்குள்ள உங்களை அடைக்க முடியாது. நீங்கள் இந்த உலகத்திற்கு சொந்தமான மக்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரர்களே, அப்படிப்பட்ட மக்கள் எப்படி வாழ்வாங்க தெரியுங்களா? முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்களாம்? தங்கிட்ட என்ன நடக்குது எல்லாத்தையும் பொதுவில் வச்சாங்க. அவர்கள் மத்தியிலே தேவையில் உழல்வோர் யாருமே கிடையாது. யாருக்கும் தேவைன்றவங்களே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிச்சு.
வீடுகளை வச்சுருந்தா அதை விற்று என்ன பண்ணாங்க, ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. எல்லா மக்களும் என்ன பண்ணாங்க, நட்புறவோடு இருந்தாங்க. வீடுகளில் கூடினாங்க. வீடுகளில் அப்பம் பகிர்ந்து உண்டார்கள். யார்கிட்ட எந்த ஏற்றத்தாழ்வு, எந்த பாகுபாடும் கிடையாது. இந்த உடல் சார்ந்த ஒரு அமைப்புக்குள்ள அவங்க கட்டுப்பட்டு இல்லாமல் எல்லாம் என்னுடைய இன்னும் சொல்கிற பாருங்க, அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொல்லுவாங்க. எல்லாம் என் ஊர், எல்லாம் என் சொந்தக்காரங்க. இதுதான் இரண்டாவது பிறப்பு. ஸோ அப்போது முதல் பிறப்பானது நம்ம ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சிடும். இரண்டாம் பிறப்பானது கடவுளுக்கான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். அதைத்தான் இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, சகோதரர்களே, நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும், நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். அப்படி அந்த தூய ஆவியால், கடவுளுடைய அருளால், கடவுளுடைய ஆசையால் நீங்கள் மறுபடியும் பிறக்கும் அந்த பிறப்பானது கடவுளுக்குரிய வாழ்க்கையா இருக்கும். கடவுளுக்குரிய வாழ்க்கையா இருக்கும். அதற்கு எவ்வளவு உதாரணங்கள், எவ்வளவு திருத்துவரை சொல்ல பாருங்க பார்ப்போம். அனைத்து திருத்துவர்களும் தங்களுக்காக வாழவில்லையே, கடவுளுக்காக வாழ்ந்தாங்க. பவுல் இடத்துக்கு பார்ப்போம். நான் பரிசேயன், நான் கமாலியேலுடைய பாத அடியில் உட்காந்து படித்தவன். நான் கமாலியேல் அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய கல்வியாளர். அவங்க கூட படித்தாலே கௌரவம் பெருமைன்னு சொல்லுவாங்க. கமாலியேல் பாத அடியில் உட்காந்து படித்தவன் நான். பெஞ்சமின் குலத்தவன், கௌரவம். நான் எப்படி விதமா, நான் யூத குலத்தவன். நான் எனக்கு இதெல்லாம் பெருமையாக இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசுவின் பொருட்டு இதெல்லாம் குப்பை எனக்கு கதிரன்னு சொன்னார். பவுல் சொன்னார், இதெல்லாம் குப்பையா எனக்கு, இந்த முதல் பிறப்பு எனக்கு குப்பை, குப்பையில் போடுறதெல்லாம். இரண்டாம் பிறப்புக்கு வருகிறார். என் ஆண்டவரை பொறுத்தவரையில் இதெல்லாம் எனக்கு குப்பை. இதான் இரண்டாவது பிறப்பு, கடவுளுக்காக மீண்டும் பிறப்பது. பேதுரு எடுத்துக்கங்க, உசுருக்கு பயந்து ஏசு தெரியாதுன்னு போய் சொன்னாரா இல்லையா? அவரு இயேசுவை விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க 3 முறை. உன் கூட இயேசு கூட நான் பார்த்துருக்கேனே. ஏன்னா இயேசு எனக்கு யாரும் தெரியாது, எனக்கு இயேசு நான் பார்த்தே கிடையாது, அவர் பேர் கூட கேட்டது கிடையாது. போய் சொன்னாரா இல்லையா? அதுதான் முதல் அந்த உயிர் பயத்துக்குள் அடங்கி வாழ்வது. பெந்தகோஸ்துக்கு பிறகு எப்படி அவங்க அந்த 11 சீடர்கள் எப்படி வெளியே வந்தாங்க பாருங்க. இரண்டாம் பிறப்பு. சகோதரர்களே, அப்படிப்பட்ட கடவுளுக்காக வாழும் வாழ்வை, எல்லா மக்களுக்காகவும் வாழ்வைத்தான் ஏசப்பாங்க இரண்டாம் பிறப்பு என சொல்கிறார். இந்த இரண்டாம் பிறப்பு சுயநலமற்றது. அங்கே சுயநலம் இருக்காது, ஆணவம் இருக்காது, திமிரு இருக்காது, தனக்குன்னு எந்த செயலும் இருக்காது. எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் வரணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாம் என் ஆனந்தமிகு தான், எல்லாம் என் உறவுங்க தான், எல்லாம் என் ஊர் தான் என்ற இந்த நிலை வருகின்ற பொழுதுதான் ஒரு உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளையாக மாற முடியும். சகோதரர்களே, சுயநலத்தை விடுவோம், ஆணவத்தை விடுவோம். நம்மிடம் இருக்கும் இந்த முதல் பிறப்புக்கான எல்லாவற்றையும் விட்டு வெளியே வருவோம். அப்படி வந்தால் அப்போது நம்ம உண்மையான கடவுளுடைய பிள்ளையாக மாற முடியும். எனவே அதுக்கு எல்லா புனிதர்களும் அப்படி வாழ்ந்தவங்க தான். நல்லா நம்ம இன்னும் யோசிக்கணும், எப்படி படுற முடியாது, இது எப்படி, ஏன் முடியாது? எல்லா புனிதர்களும் மனுஷங்க தாங்க ஐயா, அவங்க மாறி வரலையா? ஏசப்பா வாழ்ந்தார், கடவுள் அவர் வாழ்ந்தார். அவர் நம்மளால எப்படி முடியும்? ஏன் முடியாது? எல்லா புனிதர்களும் கடவுள் கிடையாது, அல்ல நம்மள மாதிரி மனுஷங்க தான். இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்தாங்க, மறுபிறப்பு அடைந்து கடவுளுக்கான வாழ்க்கையை தேர்ந்து கொண்டாங்க. நாம என்ன பண்ணணும்? அதே போல நம்முடைய இந்த பிறப்புக்கான வாழ்க்கையை அறுத்து தூக்கி போட்டு விட்டு நாம் எவ்வாறு மறுபிறப்பு அடைகிறோமோ அப்படி அடைந்தால் நம்முடைய வாழ்க்கை பயணம் கடவுளை நோக்கியதாக இருக்கும், நன்மையை நோக்கியதாக இருக்கும். அப்போது நம்ம கூட இருக்கவங்க எல்லோரும் நம்மால் பண்ணுவாங்க, ஒரு அன்பை அனுபவிப்பாங்க, ஒரு பாசத்தை அனுபவிப்பாங்க. யோசிச்சு பாருங்க பார்ப்போம், அந்த நிலையில் நம்ம மாறி போவோம். சகோதரர்களே, முதல் பிறப்பிலே அடங்கி இல்லாமல், முதல் பிறப்பு அந்த பெட்டிக்குள்ளே அந்த ஒரு அடைப்புக்குள்ளே இல்லாமல் இரண்டாம் பிறப்பாக கடவுளின் பிள்ளையாக பிறந்தால், தூய ஆவியின் பிள்ளைகளாக பிறந்தால் நாம் அன்பு பாதையிலே பயணிக்கலாம், நீதி நேர்மையாக ஒரு கடவுளுக்கான பாதையிலே பயணிக்கலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு பாதையில் பயணிக்க அவர்களை ஜெபிப்போம். கடவுள் நிச்சயமாக நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார். சந்திப்போம்.